அனைவருக்கும் வணக்கம். திடீரென்று மனசு மாறிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு திடுக்கிடும் தகவலை கொடுத்த உடனே திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹைனா கூட்டங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி மிரண்டு போய் நின்றுட்டாங்க. நம்ம அமைச்சர் இப்படி பேசுகிறாரு, வாய்ப்பில்லையே, திமுக கட்சியில் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஹைனா கூட்டங்களும் அமைச்சர் நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன பேசினாங்க, திடீர்னு இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். என்ன பாலா சொல்கிற, அமைச்சர் மனோ தங்கராஜ் மனசு மாறிட்டாரா, நம்ப மாட்டேனே அப்படி நீங்கள் சொல்லலாம். அவருக்கான வீடியோ ஒன்று இருக்குது, அவரே பேசியிருப்பார். நீங்களே அந்த காணொலியை பாருங்கள். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலையினால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இந்த வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் பறவைகள் குறிப்பாக அவங்க எப்படி தண்ணீர் கிடைக்கும். அதாவது ஐயா என்ன சொல்ல வராருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு தண்ணியை பற்றி நம்ம மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பறவைகள் எங்கே போய் தண்ணி குடிக்கும், அவங்க வீட்டில் நீங்கள் தண்ணி தொட்டி வச்சு பறவைகளுக்கு நீங்கள் வாழ்விடம் கொடுங்க, அதுக்கு நீங்கள் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா மனசு வெதும்பி திருந்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வீடு இருக்குல்ல ஐயா, நீங்கள் மாடிப்படி இருக்குல்ல, உங்கள் மாடி ஏறி மொட்டை மாடியில் ஏறி நீங்கள் அந்த பறவைக்கு தண்ணி ஊற்றும் போது அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மலை ஒன்று இருந்திருக்கும். அந்த மலை மட்டும் ஒழுங்காக இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நமக்கு மலைகள் சரியாக வந்திருக்கும். அந்த மலையை உங்கள் கண்ணு முன்னாடியே கயவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியாக லாரியாக ஏற்றி எங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கான், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலையாக இருக்கும், அதுதான் கேரளா, அங்கே கொண்டு போய் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு இந்த அமைச்சராக பால்வளத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் இந்த கோடை காலத்தில் இந்த அளவிற்கு நம்ம கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டோம். இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம். நம்ம மழைக்கு கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய புயல் கேள்விப்பட்டிருக்கோம். வெயிலெலாம் நம்ம பொதுவாகவே நம்ம உடம்புகள் முழுக்கவே வெயிலை தாங்கக்கூடிய தன்மை கொண்டது. வெள்ளைக்காரன் தான் வெயிலுக்காக நம்ம ஊருக்கு வருவாங்க, வெயில் பார்க்கணும், வெயிலில் கடற்கரையில் எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிக்கிட்டு கடற்கரையில் நிற்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நம்ம ஆட்கள் அப்படி வெயிலே பழகினவங்க. ஆனால் நமக்கே வெயிலுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டு வரலாறுலையே வெயிலுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு வெயில் தமிழ்நாட்டில் சுட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதற்கு மிக முதன்மையாக இருக்கிறது மரங்கள் தான். இந்த மரங்கள் சரியாக இருந்துச்சுன்னா மலைகள் சரியாக வந்துடும். இந்த மரங்களை முழுக்க வெட்டி எடுக்க வேண்டியது. அதற்கு மிக முதன்மையாக மலைகளுக்கு மிக முதன்மையாக இருப்பது மலை தான். அந்த மலையை உங்கள் கண்ணு முன்னாடி பல வருடங்களாக நீங்கள் போராடி இருக்கிறீங்க, அதற்காண்டி பேசியிருக்கிறீங்க, குரல் கொடுத்தீங்க. என்னைக்கு நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராகி திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததோ அதுக்கு பிறகு அந்த மலைகளை பற்றி ஒரு இடத்துல கூட பேசாமல் கடந்து போய்கிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு மாணிக்கு உட்காந்துக்கிட்டு பறவைக்கு நீங்கள் தண்ணி வைங்க, புறாக்கு எங்கள் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, புறா கூடு கட்டிருச்சு எங்கள் வீட்டில்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறீங்க. மழை பெய்கிட்டு இருக்குது, அந்த மழையை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததான் இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் இன்றைக்கி திடீர் ஒரு பாசம் வந்துருச்சு பறவைகள் மீதெல்லாம். அந்த பறவைகள் எங்கே போய் தங்கும்? உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, நீங்கள் அந்த ஓட்டையை புறா கூட வச்சு விட்டுட்டீங்க. நீங்கள் நிறைய பேர் சொந்த வீடு இருக்காத, ஆமாம் அந்த பறவைகளுக்கு வீடு ஒன்று இருந்துருக்கும்ல. அந்த பறவைகள் தாண்டி நிறைய விலங்குகள் ஒன்று உண்டு. இப்படி நீங்கள் பறவையை காப்பாற்றிட்டீங்க. நீலகிரி மாவட்டத்தில் மாசினாக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலை, அந்த பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 பசுமாடுகள் தண்ணி இல்லாமல் வறட்சியில் இறந்து போயிருச்சு. அதற்கான வீடியோ காணொலி வேணாலும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாடுகளுக்கு யார் தண்ணி கொடுப்பா? பறவைக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துட்டீங்க, சிட்டுக்குருவிக்கு தண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் வீடு அமைச்சு கொடுத்துட்டீங்க. நாட்டு பசுமாடு தண்ணி இல்லாமல் வறட்சியில் இறந்து போயிருச்சு, தண்ணி குடிக்க முடியாமல் இறந்து போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இதெல்லாம் செய்தி. இந்த பசுமாடு இன்றைக்கி செத்து போயிருச்சு, குருவி செத்து போயிருச்சுங்கிறது இன்றைக்கி ஒரு செய்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு நம்ம சாக போகிறோம் என்பது கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்ணு முன்னாடியே ஒரு உயிரினங்களை நம்மளால் பாதுகாக்க முடியல, நமக்கு அதுக்கு தண்ணி கொடுத்து வாழ வைக்க முடியலை, வறட்சியில் செத்து போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு இதே நிலைமை மனிதர்களுக்கு வரப்போதும். காரணம், உங்கள் வீட்டு பக்கத்தில்
உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள் இருக்குல்ல, அந்த மலைகளை தொடர்ச்சியாக உங்கள் அரசு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தான் அதிகமாக கொள்ளை அடித்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சருக்கு வந்து உடம்பு வேர்த்திக்கிட்டு இருக்கு, உடம்புல வந்து உஷ்ணம் வந்து அதிகமாகிருச்சு, அவர் வந்து 3 நாள் பயணமாக கொடைக்கானல் போகலாம். முதலமைச்சர் வந்து நம்ம வேர்த்திக்கிட்டு தான் தொடக்கணும். நம்மளாம் வந்து ஏசிலாம் நம்ம வீட்டில் கிடையாது. எப்படி முதலமைச்சர் எங்கே போயிடலாம், குழு குழுன்னு கொடைக்கானலுக்கு போயிடலாம். சின்ன முதலமைச்சராக சின்னவர் அவர் எங்கே போயிடலாம், ஃப்ளைட்டு பிடிச்சி குடும்பத்தோட லண்டனுக்கு போயிடலாம். ஆனால் செய்தி தொலைக்காட்சி முழுக்க வருது, என்ன வருதுன்னா, சென்னை மக்கள் யாரும் வெளியே செல்லாதீர்கள், சுட்டெரிக்கும் வெயில் அப்படிங்க. சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவங்களாம்? முதலமைச்சர் கொடைக்கானலில் போய் உட்காந்துருவார், வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்ட்டு. சின்ன முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நேரம் எங்கே போயிடுவார், அவர் லண்டனை பார்த்து போயிடுவார், ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவார். நான் இன்றைக்கி உழைச்சாலும் நாளைக்கு எனக்கு சோறு திங்க முடியும். சொல்லப்போனால் நீங்கள் இன்றைக்கி நான் உழைச்சா தான் நைட்டு எனக்கு கஞ்சி குடிக்க முடியும். ஊருக்கு வாங்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி நான் வெளியே போகணும், வேலைக்கு போகணும். அப்போ நான் வெளியில் போனால் தான் எனக்கு இரவு உணவு எனக்கு உறுதியாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வெளியே யாரும் செல்லாதீங்க. நாங்கள் வெளியே செல்லாமல் இருந்தால் அரசு எங்களுக்கு என்ன கொடுக்கும், என்ன கொடுத்துருக்கு? எங்களுக்கு நிரந்தரமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கா? படித்தவர்கென்று இந்த அரசு ஏதாவது நன்மை பண்ணியிருக்கா? எது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோக்கு போவார். அவருக்கு உடல்நிலை வந்து அதிகமாக வெயில் அதிகமாகிருச்சுன்னா கொடைக்கானல் போவாங்க, லண்டன் போவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் சொந்த ஊருக்குள்ளே நம்ம வெயிலில் சாதாரண வெயில் கிடையாதுங்க, ரெட் அலர்ட்டை கொடுக்குற அளவுக்கு பெரிய வெயில் நம்ம ஊரில் புதுசாக கிளப்பி விட்டுருக்காங்க. காரணம் இந்த ஆட்சியாளர்களுடைய கொடுமை தான். இப்போ மனோ தங்கராஜ் சொல்கிறது மாதிரி வீட்டில் முழுக்க நம்ம பறவைகளுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுட்டோம், பறவைகள் முழுக்க நம்ம கூடு கட்டி வச்சுட்டோம். சரி, இப்போ அங்கே காட்டில் இருக்கக்கூடிய சிங்கங்களுக்கு, புலிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய காடை நம்பி இருக்கக்கூடிய மான்களுக்கு யார் தண்ணி வைப்பா? அந்த காடுகளை பாதுகாக்கக்கூடிய மலைகள் முதல்ல இருக்கணும்ல. அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா சொல்ல முதல்ல அமைச்சர் மனோ தங்கராஜ், அதெல்லாம் கஷ்டப்படக்கூடாதாங்க, அது நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டு வர பார்க்குறோம். காட்டுக்குள்ளே இருக்க போய் தானே மலைகள் இருக்க போய் தானே சுற்றி மரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மலையை நம்ம உடச்சிட்டோம்னா சிங்கம் புலி இங்கே வந்துடும். நம்ம வீட்டில் நம்மளே சோறை போட்டு புளியதரை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி காவல் இருக்கிற மணிக்கு பெல்ட்டெல்லாம் போட்டு சிங்கத்தை பாருங்கள், தண்ணி இல்லாமல் தத்தளிச்சு சிங்கத்துக்கு காட்டுக்குள்ளே இருந்துச்சு. எப்படி நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்க சிங்கத்துக்கு வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணி கொடுத்து சொல்லி மனோ தங்கராஜ் வீடியோ எடுத்து போடுவாரா? என்ன அயக்கித்தனம்? உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த நாடு சுடுகாடாக பெய்கிட்டு இருக்கு. இந்த வெயில் சுட்டெரிக்குன்னா நாளைக்கு நம்ம தலைமுறைகள் இந்த தீக்காட்டில் உட்காந்து சாக போகிறாங்கன்ற வரலாற்று செய்தியை இந்த சூரியன் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலங்களையாச்சு காப்பாற்றுவதற்கு மனோ தங்கராஜ் அவர்கள் முன் வந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைகள் பறவை காப்பாற்றுறதுக்கு மனுஷன் இருக்கணும். முதல்ல மனுஷன் வந்து தான் பறவை காப்பாற்ற முடியும். நீயே செத்து போயிட்டுனா எந்த பறவையை காப்பாற்ற போகிறோம்? நமக்கு முன்னக்கூட்டி ஏற்கனவே பல உயிரினங்கள் அழிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. மாடுகள் அழியுது, பறவைகள் அழியுது, மான்கள் இனங்கள் அழியுது, ஒவ்வொரு இனங்களும் அழிஞ்சு செத்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம் அவர்கள் இந்த பகுதியில் மனித இனம் வருவதுக்கு முன்னக்கூட்டி சர்வ சுதந்திரமாக இந்த நாட்டில் இருந்தாங்க, இந்த மலைகளில் இருந்தாங்க. என்னைக்கு மனிதர்கள் வந்தார்களோ, அது திமுக போன்ற கொடுங்கொடுமை ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ, ஒட்டுமொத்த மனிதர்களை தாண்டி அனைத்து உயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு இந்த திமுக கட்சி. இப்போ இந்த மனசு மாறின மாதிரியே பறவைகளை பற்றி கவலைப்பட்ட மனோ தங்கராஜ் அவர்கள் மனசு மாறி திருந்தி கன்னியாகுமரி கூடிய மலை வளைங்களை இப்போவாச்சு காப்பாற்றினா தான் இன்னும் 40 தலைமுறைக்கு அப்புறம், 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெயிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இன்னும் மலைகள் போனால் கவலை இல்லை, நான் பறவை தண்ணி ஊற்றி வளர்த்து நினச்சிட்டிங்கன்னா சின்ன வீட்டுக்கு வந்து உட்காந்துரும், எனக்கும் தண்ணி கொடுங்கன்ட்டு. இந்த நிலைமை உருவாக்கி விட்டுறாதீங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்புமிக்க அமைச்சராக செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.